ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் அந்த மல்லியோட வயிற்றில் விளையாடுற குழந்தைய அடிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுமா, என் அம்மாவையும் அப்பாவையும் நான் பார்க்கவே மாட்டேனா, என்ன எங்கேயாச்சும் கொண்டு போய் வித்துடுவாங்களா, இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அந்த வெண்பாவும் ரெண்டு பேருடைய கதறல் குமுறல் இது வந்து கடவுளுக்கு கேட்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்கதாங்க போகுது. ஏன்னா சின்ன குழந்தைங்க வந்து கடவுளுக்கு நேர் அவதாரம் இல்லையா? அதனால கடவுள் கண்டிப்பாக சின்ன பசங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார். அந்த இடத்துலேருந்து எப்படியாச்சும் அவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சா மொத்த பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கான ஒரு இது மாதிரி தான் மீட்டிங் மாதிரி அந்த வெண்பை வந்து கூட்டிகிட்டு இருக்கா. அதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் இந்த இடத்த விட்டு தப்பிக்க போகிறோம், இவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன சொல்கிறேன் எங்களுக்கு புரியலனதும், அதான் சொன்னனே இவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் போய் வெளியே மண் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நின்றுருக்காங்க. எதுக்குடா இந்த பசங்கள்லாம் ஒன்றா வந்து நிற்குதுங்க, இதுங்களெல்லாம் அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு கை வாங்கிட்டு வர மொத்த பேர் மேலேயும் கண்ணில் மண்ணை தூவிட்டு அந்த இடத்துலேருந்து குடு குடு குடுன்னு ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓட பார்க்குறாங்க. ஆனால் எல்லாரையுமே ஒரு வழியாக மடக்கி பிடிச்சிடுறாங்க. ஆனால் வெண்பா வந்து ஒரு அத்லட் இல்லையா, அதனால் அவளுடைய வேகத்தை வச்சு கடன்னு அந்த இடத்த கடந்து தூரமாக போயிடுறா. திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிறப்ப ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கிற ஒரு இது கேட்குது. அந்த ஆம்புலன்ஸில் என்னவோ தெரியல, அந்த ஆம்புலன்ஸில் போயிட்டா ஹாஸ்பிட்டல் போயிடலாம். அங்கே போலீஸ்கிட்டேயோ டாக்டர்கிட்டேயோ நம்ம போய் நம்மளை பற்றின விவரத்தை சொன்னால் கண்டிப்பாக அவங்க நம்ம அம்மா அப்பா கூட ஒப்படைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இருந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அந்த ஆம்புலன்ஸில் ஏறிடுது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க, என்னடா இது இந்த குழந்தை வந்து இதில் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, என்னை ரவுடிங்க துரத்திட்டு வராங்க, வேறு வழி இல்லாமல் இதில் ஏறிட்டேன்னு சொல்ல, சரி பாப்பாவா ஹாஸ்பிட்டல் போகலாம், நீ யார் என்னன்றதை கண்டுபிடிச்சி நாங்கள் உன்னை ஒப்படைச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏற்றிட்டு போக, அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவங்க போகிற ஹாஸ்பிட்டலே அவங்க அப்பா இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து டாக்டர் எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்டாக போய் தேடிட்டு இருக்கு. அப்போ தான் யாரும் அவங்க அப்பா மாதிரியே படுத்துட்ருக்கிற மாதிரி இருக்குது ஜென்ரல் வார்டில். என்னது இது நம்ம அப்பா மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கிட்ட போய் பார்த்தா அவங்க அப்பாவே தான் கதறி 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 அழுது அழுது அந்த கண்டமே அந்த கண்ணமே வீங்கிடுற அளவுக்கு அந்த குழந்தை வந்து கதறி கதறி அழுதுட்ருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்த மல்லி இருந்துக்கிட்டு, விண்பத்தங்கம் நீ எப்படிம்மா இங்கே வந்த, நான் உன்னை தேடிட்டு இருந்தேன், நீ இங்கே வந்து உட்காந்துட்ருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு. மல்லிமா எல்லாம் நல்லதுக்கு தான், இங்கே நடந்த எல்லாமே நமக்கு நல்லது தான், அதுவும் இல்லாமல் அப்பாவை அதனால தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு, இல்லைன்னா நான் வந்து அப்பாவை பார்த்துருக்கவே மாட்டேன், இப்போ தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல, வெண்பாவை கட்டி கதறி அணைச்சி முத்தத்தை மேலே முத்தமாக பொழிஞ்சு கொடுக்க, அந்த நேரம் பார்த்து நம்ம நாகு வந்துக்கிட்டு, வெண்பா அம்மாவோட வயிற்று மேலே முட்டாதம்மா, அம்மா வயிற்றுல குட்டி பாப்பா இருக்குது அப்படின்னு சொல்லுதும், என்னது குட்டி பாப்பாவா, ஐயோ குட்டி பாப்பா ரொம்ப அழகாக இருக்குமே, அதுவும் இல்லாமல் அந்த பாப்பா எப்போ பெருசாகும், நான் எப்போ கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு 100 கேள்வி கேட்டு 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 அந்த குழந்தை அப்படியே ஒரு பரித வச்சிரும் போல் அந்த அளவுக்கு பாசத்தை நேசத்தை எல்லாம் கொட்டி அந்த குழந்தை கதறி கதறி அழுது. ஒரு பக்கம் அவங்க அப்பா இப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் தம்பி பாப்பா வரப்போகுது. ரெண்டுமே அந்த குழந்தைக்கு ஒரு பக்கம் வருத்தம் ஒரு பக்கம் சந்தோஷம் தான். ஆனால் அது எல்லாத்தையும் கொண்டாடினா அவங்க அப்பா முதல்ல வேணும் இல்லையா, அதனால் என் அப்பா எதுக்காக இப்படி இருக்காரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் சொல்கிறாங்க இப்படி தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு. சரி இனிமேல் என் அப்பாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, என் அப்பாவுக்கு எதுவும் ஆகவும் விட மாட்டேன். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம நிறைய அடி வாங்கியிருக்கோம், அந்த அடி எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம்னா அதுக்கப்புறம் அதை விட பெரிய முட்டாள் வேறு யாரும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்காக நம்ம எதையும் நினைக்காம இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நினைக்காம இருக்கணும்னு இல்லை, தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறேன். நம்ம மைண்டுக்குள்ளே வந்து அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு 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 அவங்களுக்கு நல்லவங்களா இவங்களுக்கு நம்ம நல்லவங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கிறத விட்டுட்டு வாழ்க்கையில் அடுத்த படிக்கு போகிறத பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம இருக்கிற இடத்துல இருந்துக்கலாம், 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சா அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற வேண்டிய இடத்துலையே தான் இருக்க வேண்டியும், கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை உயிராது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தும் புரிதலோடையும் ஒவ்வொருத்தருடைய இயல்புகளையும் புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் குழந்தை பிறக்கிற நேரத்துக்குள்ளே 2 பேரும் சந்தோஷமாக ஒரு வழியாக அவங்களுடைய வேலையை பார்த்து அவங்க குழந்தையோட ஒன்றா இருக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் மல்லிக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதான்றது ஒரு டென்ஷனாக இருக்குது. ஆனால் அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்களா?